இன்றைய செய்தியினுடைய தலைப்பு ஆச்சாரமும் கிறிஸ்தவமும். சொல்லுங்க பாப்போம். ஆமா, யார் என்ன சொன்னாலும் சரி, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், ஆச்சாரத்தை சொல்லி தருகிறேன். என்ன அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேர் சில வீடுகளுக்கு குடி போகும் பொழுது கிறிஸ்தவர்கள் பயந்து அங்கே போக மாட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், அது ஆச்சாரமான குடும்பம். என்ன குடும்பம் அது? ஆச்சாரமான குடும்பம். ஆகவே அங்கே போய் நம்ம இருக்க முடியாது, இது ஆச்சாரமான குடும்பம், இங்கே கல்யாணம் பண்ண முடியாது, இது ஆச்சாரமான குடும்பம், அவங்க பக்கத்தில் நம்ம இருக்க முடியாது அப்படின்னு பேசுகிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ஆச்சாரம் என்பது பாருங்கள், வைஷ்ணவத்திலேயோ பிராமணியத்திலேயோ அல்லது இந்து சமயத்தில் தான் ஆச்சாரம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. கிறிஸ்தவத்திலும் ஆச்சாரம் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்களே எப்படிப்பட்ட ஆட்கள்? ஆச்சாரமான ஆட்கள். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். நீங்க நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். தோத்திரம். ஆச்சாரம்னா என்ன அப்படின்னு தெரியாததுனால நீங்க பயந்துக்கிறீங்க. ஐயோ, இது ஆச்சாரமான குடும்பம், இது ஆச்சாரமான ஆட்கள். ஆச்சாரம்னா ஏதோ சைவ சாப்பிட்றதா ஆச்சாரம்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க. ஆச்சாரம் என்பது அதுவல்ல. நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உண்மையிலே சொல்ல போனா நீங்க தான் ஆச்சாரமானவர்கள். ஆமென், ஆமென் சொல்லுவோமா? கிறிஸ்தவமும் ஆச்சாரமும். சொல்லுங்க பாப்போம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளும், உபாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் இருந்து 32வது வசனம் வரை அந்த பகுதியிலே நம்ம வாசிக்கின்றோம். எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமம் 12ஆம் அதிகாரம். அங்கு மோசஸ் வனாந்திரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சில ஆச்சாரங்களை, சடங்குகளை, பலிகளை, முறைகளை அவர் சொல்லிக் கொடுக்கிறார். உபாகமம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் இருந்து. தமிழ்ல நமக்கு அங்க ஆச்சாரம் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் இந்த மூல பாஷையில் தி ஆடியன்ஸ் என்ற பதம் அங்கு பயன்படுத்தப்படுகிறது. ஆமென். கட்டளைகள், ஆர்டர் என்பது வேற, ஆர்டியன்ஸ் என்பது வேற. சோத்திரம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, தி ஆடியன்ஸ், ஆச்சாரம். என்ன ஆச்சாரம் இங்கு நமக்கு கற்பிக்கப்படுகிறது? மோசே தேவ ஜனங்களுக்கு அந்த ஆச்சாரத்தை கற்பித்தார். இன்னைக்கு நான் உங்களுக்கு கிறிஸ்தவ ஆச்சாரத்தை கற்பிக்கிறேன். தோத்திரம். இந்த ஆச்சாரம் என்பது என்ன அப்படின்னு சொன்னா, முதல்ல வாசிப்போமா 13-14வது வசனத்தை. கண்ட இடமெல்லாம் நீ உன் சர்வாங்க தகன பலியை இடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் கோத்திரங்களில் ஒன்றில் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் மாத்திரம் பாருங்க, உன்னுடைய சர்வாங்க தகன பலியை இட்டு நான் உனக்கு கற்பிக்கிற யாவையும் அங்கே செய்வாயாக. நான் உனக்கு கற்பிக்கிற யாவையும் நீ அங்கே செய்வாயாக. அல்லேலூயா. This is audience. ஸ்தோத்திரம். பாருங்க, முதலாவது கர்த்தர் அங்கு சொல்லித் தருகிற ஒரு விஷயம் என்ன? ஆச்சாரம். முதல் ஆச்சாரம் என்றால், கண்ட இடத்தில் நீ கொண்டு போய் உன்னுடைய சர்வாங்க தகன பலிகளை இடக்கூடாது. ஆமென். சொல்லுங்க பாப்போம் சத்தமா. கண்ட இடத்துல எல்லாம் போய் இந்த சர்வாங்க தகன பலியை இடக்கூடாது. ஆமா, இன்னைக்கு என்னன்னா, இந்த கிறிஸ்டியன்ஸ்ல நம்ம ஏன் ஆச்சாரம் இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு கேட்டா என்னன்னா, கண்ட இடமெல்லாம், டியூப்லைட் கட்டுற இடமெல்லாம் பாருங்க, எங்க வேணாலும் போனா தலை வணங்கலாம், யார்கிட்ட வேணாலும் தலையை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஆமென். நமக்குன்னு ஒரு ஒழுங்கை வைத்துக் கொள்ள வேண்டும். இங்க நீங்க வாசித்தீங்கன்னா அதை மோசே மிக தெளிவாய் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, தேவன் தெரிந்து கொள்ளும் இடம். ஆமென். சொல்லுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, தேவன் தெரிந்து கொள்ளும் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவார். முதல்ல என்னது? தெரிந்து கொள்ளும் இடம். இந்த பகுதியை போய் நீங்க அப்படியே ஒன்னா நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்க இந்த வார்த்தைகள் சொல்லிட்டே வரும். தேவன் தெரிந்து கொள்ளும் இடம், நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசம். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசம், தேவன் தெரிந்து கொள்ளுகிற ஒரு இடம், தேவன் தெரிந்து கொள்ளுகிற ஒரு ஸ்தானம். சோத்திரம். எல்லா இடத்திலும் நீ போய் பலி செலுத்தக்கூடாது, எல்லா இடத்துல போய் நீ தலைவணங்க கூடாது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம். அதாவது சூஸ் த பிளேஸ்.
ஒரு பகுதியை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. 12ஆம் அதிகாரம் 29வது வசனம், 12ஆம் அதிகாரம் 25வது வசனம், 12ஆம் அதிகாரம் 13, 14வது வசனம், 18, 21 இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பார்த்தால் நீங்கள் தெரிந்து கொள்ளும் இடம், நீங்கள் தெரிந்து கொள்ளும் ஸ்தானம் பாருங்க. நீங்க தெரிந்து கொண்டால் இப்ப இங்க வர்றீங்க சோதரி, இது சாதாரண இடம். ஆனா எப்ப பைபிளை கையில தூக்கிட்டு இங்க போய் ஜெபம் பண்ணனா கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார் என்று சொல்லி பரிசுத்தத்தோடு இந்த இடத்துல வந்து கண்களை மூடி நாம் முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி பார்க்கிறோமோ, அப்பொழுதே கர்த்தர் இந்த ஸ்தானத்தை அவர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இது தேவன் தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தானம். ஆமென். இது சாதாரண பூமி தான், தோத்திரம். இதுல ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது, எந்த இடமா இருக்கட்டும். ஆனால் நீங்கள் தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தானம். ஆமென். அல்லேலூயா. 1 ரூபாயோ 10 ரூபாயோ இந்த இடத்துல தேவனுக்கு என்ற ஒரு காணிக்கையாய் நம் கொடுத்த அந்த இடத்துல நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு முழங்கால் படியிடும் பொழுது கர்த்தர் நீ தெரிந்து கொண்ட இந்த ஸ்தானத்தில் உன்னுடைய சர்வாங்க தகனத்தை செலுத்தும்படியாய். ஹல்லேலூயா. 7 காரியங்களை இந்த பகுதியில் அவர் சொல்லுகிறார். முதலாவது சர்வாங்க தகன பலி, இரண்டாவது பலிபீடம். ஆச்சாரம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது சர்வாங்க தகன பலி, இரண்டாவது பலிபீடம், மூன்றாவது ஸ்தானம், நான்காவது ஹலால் ஆர் குர்பான். சோத்திரம். பாருங்க 15வது வசனத்தில் அதை சொல்றார். ஹலால் என்று சொல்லுவார்கள். சில தெரியாமல வெஜிடேரியன் ஹோட்டல் எல்லாம் ஹலால் எழுதி போட்டிருப்பான். தோத்திரம். அல்லேலூயா. காமெடியா இருக்கும். தோத்திரம். இது ஹலால் செய்யப்பட்டது அப்படின்னு அவனுக்கு அதை பத்தி என்னன்னு தெரியல. சோத்திரம். அரபிய வார்த்தை ஹலால் அப்படின்னா ஒரு ஆட்டையோ மாட்டையோ பிடிச்சு அது வாய் இப்படி திறந்து வச்சுட்டு 2 சொட்டு 3 சொட்டு தண்ணி எடுத்து லாயிலாகா இல்லல்லாஹா முஹம்மது ரசூலுல்லாஹா அப்படின்னு சொல்லி அதுல 3 சொட்டு தண்ணி அதில் வாயில விட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதான் ஹலால். ஒரு துவா, ஒரு ஜெபம், அவ்வளவுதான். ஜெபம் பண்ணி அதை கழுத்தறுக்கணும். கழுத்தறுத்து ரத்தத்தை பூமியில விடணும். ஆனா எந்த இஸ்லாமியன் அப்படி பண்ணல, குண்டாவில் உடிச்சு வயலுக்கு வித்து விடுறான். தோத்துறோம். அல்லேலூயா. ஆமென். ஆமா, ரத்தத்தை வந்து சாப்பிடக்கூடாது, அதுதான் ஆச்சாரம். அதை இங்க உள்ள நம்ம வாசிக்க முடியும். அதாவது 16வது வசனத்திலும் 23வது வசனத்திலும் 24வது வசனத்திலும் 27வது வசனத்திலும் கர்த்தர் திரும்ப திரும்ப இந்த 12ஆம் அதிகாரத்திலே ரத்தம் புசிக்காதே, ரத்தம் புசிக்காதே, ரத்தம் புசிக்காதே. சோத்திரம். வாசிப்போமா? 16வது வசனம் 12, 16. ரத்தத்தை மாத்திரம் புசிக்க வேண்டாம். பாருங்க, அதை தண்ணீரை போல நீ தரையிலே ஊற்றி விடு. 23வது வசனத்துல ரத்தத்தை மாத்திரம். 24வது வசனம் அதை நீ சாப்பிடாமல் தண்ணீரை போல தரையிலே ரத்தத்தை ஊற்றி விட வேண்டும். 27வது வசனம் உன் தேவனாகிய கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் உன் சர்வாங்க தகன பலியை மாம்சத்தோடும் பாருங்க ரத்தத்தோடு கூட பலியிட கடவாய். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஏனென்றால் கர்த்தர் மிக அழகாய் சொன்னார். தோத்திரம். தகன பலி, சர்வாங்க தகன பலி, தேவனுக்கு தகன பலியிட்டு நீ இதெல்லாம் புசிக்கணும். சோத்திரம். நீ மாம்சம் புசிக்கணும், ஆனா ரத்தத்தை புசிக்க கூடாது அப்படிங்கறதெல்லாம் சொன்னார். ஆனால் ஒவ்வொன்றிலும் நீ ஹலால் அல்லது குர்பான், பாருங்க கர்பான் ஆர் குர்பான். சோத்திரம். அரேமிக்ல வந்து கர்பான் என்றும், எபிரேய பாஷையில குர்பான் என்றும், அரேபிய பாஷையில ஹலால் என்றும் சொல்லப்படுவதெல்லாம் என்னன்னா, ஒன்றையும் நீ வந்து ஜெபம் பண்ணி சாப்பிடு, அவ்வளவுதான் சுருக்கம். ஆமென். ஒரு அல்லையே சொல்லுவோமா? ஆட்டை இருக்கும்போது மாட்டை இருக்கும்போது மட்டும் இல்ல ஹலால். தோத்திரம். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், சாப்பாடு வச்சாலே முதல்ல ஹலால். தோத்திரம். ஆமென். கையை உயர்த்தி, ஆண்டவரே இந்த ஆகாரத்துக்காக உமக்கு நன்றி. அதுதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான படிப்பினை. ஹல்லேலூயா. உணவினால் நல்லா கவனிச்சுக்கோங்க, உணவுனால மனுஷன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எவனும், சத்தமா சொல்லுங்க, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எவனும் கிடையாது. தோத்திரம். பாருங்க, சைவம் சாப்பிட்றவன் உயர்ந்தவன், அசைவம் சாப்பிட்றவன் குறைந்தவன் அப்படி நல்லா நினைக்கப்படாது. தோத்திரம். ஆமென். எது உனக்கு ஒத்துக்குதோ அதை சாப்பிடு. தோத்திரம். அல்லேலூயா. சத்தமா ஆமென்.
உங்க மனசுல இருக்கிற அந்த குற்ற மனசாட்சியை எடுத்து போடுங்கள். அசைவம் சாப்பிடுகிற நம்ம குற்றவாளிகள் என்றும், சைவம் சாப்பிட்றவங்க எல்லாம் பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி பார்க்காதீங்க. தோத்திரம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நான் சைவம் சாப்பிட்றேன் அப்படின்னா பரிதாபத்துக்குரியவன். தோத்திரம். உண்மையை சொல்றேன். ஏன் தெரியுமா? ஆசை நிறைய இருக்கு. தோத்திரம். அல்லேலூயா. நல்லா வறுத்து சாப்பிடணும், பொரிச்சு சாப்பிடணும், நாட்டுக்கோழி சாப்பிடணும். தோத்திரம். ஆசை இல்லாமையா இருக்கு? சொல்லுங்க பாப்போம். இருக்கு. தோத்திரம். ஆனா என்ன, வாய்க்கு பக்கத்துல போனா அந்த கவிச்சி அடிச்சோன்னு வாந்தி வர மாதிரி ஆயிருக்கு. அல்லேலூயா. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா பழக்கம்தான். இது ஒன்றும் இனமோ அல்லது உயர்வோ தாழ்வோ அல்ல. சின்ன குழந்தையிலிருந்து கொடுக்கல. தோத்திரம். உணவினால் ஏற்ற தாழ்வு என்பது இல்லை. ஆச்சாரம் என்பது முதல்ல உங்க மனசுல இருக்கிறத எடுத்து போடுங்க. ஆச்சாரம் என்பது சைவம் அல்ல. ஆமென். ஆச்சாரம் என்பது என்னவென்றால் ஒவ்வொரு காரியத்தையும் ஜெபத்தோட செய்யறதா ஆச்சாரம். ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு காரியத்தையும். அப்ப நீங்க எப்படிப்பட்டவங்க? இப்ப சொல்லுங்க. நீங்க ஆச்சாரமானவங்க. தோத்திரம். அல்லேலூயா. ஏன்னா நாங்க எல்லாத்தையும் ஜெபத்தோட தான் செய்வோம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? உற்சாகமா கரங்களை தட்டி நாங்க எல்லாவற்றையும் ஜெபத்தோடு நாங்கள் செய்வோம். ஹல்லேலூயா. இப்ப நான் சொல்லிட்டு வந்ததில் சொல்லியிருந்த ஆச்சாரத்தை பத்தி 7 காரியத்தை இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. சர்வாங்க தகன பலி, பலிபீடம், ஸ்தானம், ஹலால், அதாவது ஜெபம் செய்து புசிப்பது, ரத்தம் புசிக்காதே. அது மட்டுமல்ல, 6வது தசம பாகத்தை செலுத்து. சோத்திரம். 17வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 17வது வசனம் 12-17. உன் தானியத்திலும் உன் திராட்சை ரசத்திலும் உன் எண்ணெயிலும் உன் தசம பாகத்தை பாருங்க, உன் ஆடு மாடுகளின் எல்லாவற்றில. தோத்திரம். போதும். அடுத்து இந்த ஆச்சாரத்துல மிக முக்கியமானது என்ன மோசே போதிக்கிறார் அப்படின்னு கேட்டா, இந்த ஆடியன்ஸ்ல உன்னுடைய தசம பாகத்தை நீ செலுத்து. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 7வதாக சொல்றார் 19வது வசனத்தில், லேவியனை கைவிடாயாக. சோத்திரம். 7வது கண்டிஷன் இந்த ஆச்சாரத்துல ஒன்று என்னவென்றால் லேவியனை கைவிடக்கூடாது. சோத்திரம். ஊழியக்காரனை கைவிடக்கூடாது. ஒரு ஊழியக்காரனை நீ சார்ந்து இருக்க வேண்டும். தோத்திரம். 19வது வசனத்தை வாசியுங்கள். பாருங்க, உன் தேசத்தில் இருக்கும் நாளெல்லாம் பாருங்க, லேவியனை கைவிடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருப்பாயாக. ஆச்சாரத்தில் மிக முக்கியமானது என்னது? ஜெபம். தோத்திரம். பலி, ரத்தம் புசிக்க கூடாது. சோத்திரம். அது மட்டுமல்ல, தசம பாகத்தை செலுத்தணும். இதெல்லாம் ஆச்சாரம். ஆச்சாரம்னா வெறும் வெண்டைக்காயும் கத்திரிக்காயும் சாப்பிட்றது ஆச்சாரம் நினைச்சுக்கிட்டு இருக்கான். தோத்திரம். அல்லேலூயா. தயிர் சோறு சாப்பிட்டு ஆச்சாரமா நாங்க இருக்கிறோம். தோத்திரம். பாருங்க, பூணூலை போட்டு ஆச்சாரமா இருக்கு. இல்ல, அதுவல்ல ஆச்சாரம். ஆச்சாரம் என்பது இப்ப நிறைய விஷயம் இருக்கிறது. எல்லாவற்றையும் ஜெபத்தோடு நீ செய்ய வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு மகிமை. சொல்லுங்க பாப்போம். எல்லாவற்றிலும் என்ன சொல்லணும்? இயேசுவுக்கு மகிமை. அல்லேலூயா. தி ஹெயில் ஜீசஸ். தோத்திரம். பாருங்க, ஒருத்தர் சொல்லும்போது அதுதான் ஆச்சாரம். ஹெயில் ஜீசஸ். இயேசுவுக்கு மகிமை. தோத்திரம். தேவனுக்கு மகிமை. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடிக்கடி தேவ பிள்ளைகள் இதை சொல்லணுமா? அதான் ஆச்சாரத்துல முதல் விதி. தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, எப்ப பாரு கொள்ளையில போனவனே வாழா போனவனே அப்படின்னு பேசுறதெல்லாம் ஆச்சாரம். தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம். எப்போ அப்ப பேசிட்டு அதுவல்ல ஆச்சாரம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த 7 விதிகளை கடைபிடிக்கிறவர்கள் நீங்கள் ஆச்சாரமானவர்கள். ஆமேன். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோமா? கரங்களை தட்டுவோமா? அல்லேலூயா. சோத்திரம். இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆச்சாரமும் தூய்மையும் சடங்குகளும் அர்த்தமற்றவை அல்ல. இதெல்லாம் ஆன்மீக சத்தியத்தை உணர்த்தக்கூடியவை. ஆமென். இதெல்லாம் ஒன்னொன்னு எதை உணர்த்துது? ஆன்மீக சத்தியத்தை உணர்த்துகிறது. வேகமா சொல்லிட்டு போறேன். முதலாவது, இந்த ஆச்சாரங்கள் எதை உணர்த்துகிறது என்றால் கிறிஸ்துவை மையப்படுத்துகிறது. சொல்லுங்க பாப்போம். இந்த பலி, இதெல்லாம், இந்த முறையெல்லாம் எதை காண்பிக்கிறது என்றால், பஸ்கா ஆட்டுக்குட்டி எதை காண்பிக்கிறது? மாடுகளை பலியிடுவது எதை காண்பிக்கிறது? அப்படி என்றால் கிறிஸ்துவை மையப்படுத்துகிறது. தோத்திரம்.
அதாவது மனிதன் ஆதியிலே அந்நிய வழிபாடுகளுடன் தொடர்புடைய பாருங்க அந்த ஆச்சாரங்களை பின்பற்றி வந்தார்கள். ஆமென். இப்ப இன்னைக்கும் கூட இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்க? அந்நிய தொடர்புடைய பாருங்க சில காரியங்களை செய்யறாங்க. மிளகு கட்டி போடுறது, உப்பு கட்டி போடுறது, தோத்திர மெழுகுவர்த்தியை கொளுத்துறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் குத்து விளக்கு ஏத்தனா நான் மெழுகுவர்த்தியை கொளுத்துறேன், தோத்திரம். ஆமென். அவன் உப்பை கட்டி போட்டா நான் மிளகு கட்டி போடுறேன், தோத்திரம். இதெல்லாம் அந்நிய வழிபாடுகளுடன் தொடர்புடைய செயல்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உற்சாகமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எபேசியருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து சில வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். பெஞ்சமின் வாசித்து உதவி செய்வார். தோத்திரம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து, அக்காலத்திலே நீங்க எப்படி இருந்தீங்க? கிறிஸ்துவை சேராதவர்களும், பாருங்க இந்த காணியாட்சிக்கு நீங்கள் புறம்பானவர்களும். பாருங்க நமக்கு வாக்குத்தத்தம் கிடையாது, தோத்திர. வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும். ரொம்ப முக்கியம். நமக்கு என்ன இல்லை? சத்தமா சொல்லுங்க. எந்த நம்பிக்கையும் இல்ல. வெந்தா திம்போம், விதி வந்தா சாவோன்னு இருந்தோம், தோத்திரன். அடுத்து வாசிருங்க, தோத்திரம். பாருங்க இந்த உலகத்துல தேவனற்றவர்களாய் நம்ம இருந்தோம். நினைத்துக் கொள்ளுங்கள், முன்னே தூரமாயிருந்த நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள். ஆமென். அல்லேலூயா. இப்ப இந்த பலியெல்லாம் எதற்காக? நான் சொன்ன கிறிஸ்துவை மையப்படுத்தி தான் இந்த பலிகள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டது. தோத்திரம். சிலர் கேட்கிறாங்க, இயேசு எதுக்கு ரத்தம் சிந்தணும்? தோத்திரம். ரத்த சிந்துதல் எதற்காக அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்கள் அல்லவா? அவர்களுக்கு மிக அழகான பதிலை இந்த பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. என்னவென்றால், முன்னே தூரமாயிருந்த நாங்கள் தேவனற்றவர்களாயிருந்தோம், நம்பிக்கையற்றவர்களாயிருந்தோம், இஸ்காணியாட்சிக்கு புறம்பானவர்களாய் இருந்தோம், வாக்குத்தத்தங்களுக்கு அந்நியராய் இருந்தோம். எந்த வாக்குத்தத்தமும் கிடையாது. தோத்திரம். அதான் சொல்லுவோமே, சரளமா சொல்லிடுவோம். எந்த திம்பம் விதி வந்தா நீங்களாம் அப்படி சொல்லக்கூடாது. ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் கர்த்தர் நல்ல வாக்குத்தத்தங்களை தேவன் உங்களுக்கு அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். உற்சாகமா நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம். கைகளை தட்டி வாழ்வாகுமா? உயிரின் ஊற்றே நீயாவா, உலகின் ஒளியே நீயாவா. உயிரின் ஊற்றே நீயாவா, உலகின் ஒளியே நீயாவா. உறவே பிறப்பே நீயாவா, உண்மையின் வழியே நீயாவா. நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம், நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? ஹல்லேலூயா. இந்த ஆச்சாரங்கள் கிறிஸ்துவை மையப்படுத்துகிறது. சொல்லுங்க பாப்போம் சத்தமா. கிறிஸ்துவை. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சாப்பாடு உங்க முன்னாடி உணவு வைக்கும் பொழுது அந்த ஆச்சாரத்தில் சொல்லித்தரேன். உணவு வைக்கும் பொழுது அந்த உணவை நீங்க எப்படி பார்க்கணும்னா, கிறிஸ்துவே ஜீவ அப்பமாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. சும்மா முன்னாடி வச்சோன்னா லபக்கு அள்ளி வாயில போட்டுறப்படாது. தோத்திரம். ஹல்லேலூயா. காஞ்ச மாடு கம்புல கொஞ்சம் மாதிரின்னு சொல்லிட்டேன்னு கப்புன்னு அள்ளி போட்டுட்டு அப்புறம் ஐயோ சவமனா விட்டுட்டேனே. தோத்திரம். அப்படின்னு நினைக்கப்படாது. தோத்திரம். கேட்ட பசி வெறி. தோத்திரம். அப்படி அல்ல. பாருங்க அங்க ஒரு ஆச்சாரம் என்ன சொல்லி தருகிறது? நானே ஜீவ அப்பம். அல்லேலூயா.
நான் இந்த ஜீவனுக்காய் உங்களுக்கு கொடுக்கும் ஒரு ஜீவ அப்பம். இதை பின்னாடி ஒண்ணு வாசிக்க போறோம். தோத்திரம். அப்ப ஒவ்வொன்றிலும் கிறிஸ்து வெளிப்படுகிறார். ஒரு உணவு சாப்பிட்ற அந்த உணவு கிறிஸ்துவாய் இருக்கிறார். ஆமென். நாம் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறோம். தோத்திரம். அல்லேலூயா. ஒரு தண்ணியை குடிக்கும் போது அவரே ஜீவ தண்ணீர். அல்லேலூயா. ஜீவ தண்ணீர் நானே. ஆமென். இந்த ஜீவனுக்கான ஒரு ஜீவனை கொடுக்கக்கூடிய தண்ணீராக அது உள்ள பாருங்க, இந்த சரீரத்தில் அது பாய்ந்து செல்லுகிறது. அல்லேலூயா. அதுதாங்க ஆச்சாரம். தோத்திரம். பாருங்க, அந்த தண்ணீரை ஆசீர்வதித்து குடிப்பது, சாப்பாடை ஆசீர்வதித்து புசிப்பது, அர்த்தத்தோடு புசிப்பது. ஆண்டவரே இந்த ஆகாரத்தை தந்ததுக்காக எனக்கு நன்றி அப்படின்னு சொல்றது ரெண்டாவது. உண்மையிலே இந்த ஜீவனை காப்பவர் நீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் என்னதான் புசித்தாலும் இதை காப்பாற்றுகிறவர் நீர். அல்லேலூயா. உற்சாகமா உற்சாகமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் அல்லாஹ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இவையெல்லாம் கிறிஸ்துவை மையப்படுத்துகிற பலிகள். சோத்திரம். ஒரு ஆட்டு அடிக்கிறோம், மாட்டு அடிக்கிறோம், ரத்தம், இதெல்லாம் எதை காண்பிக்கிறது? நமக்காக கிறிஸ்து அடிக்கப்படுகிறார். ஆமென். இப்ப கிறிஸ்துவுடைய பலி நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறது. ஆமென். கிறிஸ்துவுடைய பலி நம்பிக்கையை கொடுக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, நம்பிக்கையெல்லாம் இழந்து அப்படியே சோர்ந்து நம்ம போகும் பொழுது தோத்திரம், அந்த நேரத்தில் அப்படியே ஒரு நம்பிக்கை நமக்குள்ள வரும். இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்திருக்கிறார், எனக்காக இரத்தம் சிந்தி இருக்கிறார். அவர் இரத்தம் ஒரு நாளும் என்னை இங்கு அனாதையாக விடாது, என்னை அற்பமாக விடாது, அழிந்து போக விடாது. நிச்சயமாக அவருடைய இரத்தம் என்னை உருவாக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் அல்லாஹ். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்பர் 2, சீக்கிரமா சொல்லிட்டு போயிடுறேன். பாவத்தின் உண்மை தன்மையை ஆச்சாரம் உணர்த்துகிறது. ஆமென். நம்பர் 2, முதலாவது கிறிஸ்துவை அது நமக்கு உணர்த்துகிறது. சொல்லுங்க பாப்போம். முதல்ல என்ன செய்து? ஒரு ஜெபம் பண்ணும்போது கிறிஸ்துவை உணர்கிறேன். சொல்லுங்க பாப்போம். ஆமா. சாப்பிடும் போது கிறிஸ்துவை உணர்கிறேன். ஒரு தண்ணீர் குடிக்கும் போது கிறிஸ்துவை உணர்கிறேன். வேகமா சொல்லுங்க பாப்பா. நான் சொல்றத சாப்பிடும் பொழுது நான் கிறிஸ்துவை இதுவரைக்கும் உணராம இருந்தா இன்னி உணருங்க. தோத்திரம். அல்லேலூயா. ஏன்னா பெருமையில இன்னைக்கு வரைக்கும் நீங்க சாப்பிட்டுக்கலாம். நான் சம்பாதித்தல்லவா, நான் சமைத்ததல்லவா அப்படின்னு பெருமையா சாப்பிட்டுக்கலாம். தோத்திரம். நீ சம்பாதிச்சாலும் நீ சமைச்சாலும் இனி சாப்பிடும் பொழுது இயேசு கிறிஸ்துவே எனக்கு ஜீவப்பமாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, தண்ணீரை குடிக்கிறது கூட மனுஷனுக்கு ஒரு பெருமை. தோத்திரம். நாங்களும் இந்த சாதாரண தண்ணி குடிக்க மாட்டோம், நாங்களும் அக்கா பையனா தான் குடிப்போம். தோத்திரம். என்ன பையனா குடிப்போம்? ஆமா, அக்குவா பையனாவோ அக்கா பையனாவோ தான் நாங்கள் குடிப்போம். தோத்திரம். நாங்களே இந்த பையனாவெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. களிமண் கலந்த தண்ணியா இருந்தா கூட துணியில வடிகட்டி சந்தோஷமா நாங்க குடிச்சுக்குவோம். ஏனென்றால் கிறிஸ்துவே எங்களுக்கு ஜீவ தண்ணீராய் அவர் இருக்கிறார். ஆமென். அக்கா பையனா குடிச்சா தான் நான் உயிரோடு இருப்பேன் அப்படின்னு எல்லாம் கிடையாது. தோத்திரம். அது ஜீவ தண்ணீரா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு முறை என் கண்ணார கண்ட காட்சி. ஸ்தோத்திரம். பாருங்க, நான் சென்னையில் இருக்கும் பொழுது ஹைகோர்ட் பகுதியில் ஒரு பெரிய லாயர், தோத்திரம், ஒரு வக்கீல். அவர் எப்பவுமே அங்கே இருக்கிற ஒரு பாரிஸ் ஒரு ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டலில் வந்தாருன்னா வந்த உடனே இந்த மாதிரி அக்வா ஃபைனா வாட்டரை எடுத்து வச்சு தான் அவர் குடிப்பார், எல்லாம் பண்ணுவார். ஒரு முறை அவர் சாப்பிட வந்தார். லேட்டா சாப்பிட வந்தார். 2:30 போல வர்றார். 2:30 மணி 3 மணிக்கு வர்றார். கோர்ட்ல இருந்து வெளியே வந்தார். வரும் பொழுது கரெக்டா அந்த ஹோட்டல் வாசல் வரும்போது என்னாச்சுன்னு அப்படி மயங்கி கீழே விழுந்துட்டார். விழுந்தவர் பாருங்க, கரெக்டா அந்த சாக்கடை நேர்க்கே போய் விழுந்துட்டார். தோத்திரம். சாக்கடையில விழுந்துட்டார். அவருக்குள்ள தாகம். சோத்திரம். எல்லாருமே யாரும் பக்கத்துல போகல, எல்லாரும் பயந்துட்டாங்க. ஏன்னா ஒரு வக்கீல், அதெல்லாம் பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன், சென்னையில எல்லாம் பிரச்சனை. யார் போய் என்ன ஆனாலும் கடைசியில் அவன் சாட்சி சம்மன் அது இதுன்னு அலைக்கழிக்கணும். எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. எவனோ குத்திட்டானோ, நீ விஷத்தை தின்னுட்டாரோ, என்னமோ ஏதோ நினச்சி எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. சோத்து. நாங்கள் மேலே ப்ரேயர் டவுன்ல இருந்து பார்த்துட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா அவர் அந்த சாக்கடையில் அவ்வளவு டீசெண்டான நாகரிகமான மனுஷன். தாகம். நாக்கு அப்படி வெளியே தள்ளி தள்ளி பாருங்க, அந்த உயிர் தானா போய் மெட்ராஸ் சாக்கடை பற்றி உங்களுக்கு தெரியாதா? தோத்திரம். அதுவும் ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலிருந்து வர்ற கழிவுகளோடு அசுத்தத்தோடு தோத்திரம், மூத்திரம், கழிவு அத்தனை வரக்கூடிய அந்த சாக்கடை. அந்த காலத்து நான் சொல்றது 40 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பெல்லாம் பாதாள சாக்கடை கிடையாது. தோத்திரம். அல்லேலூயா. அப்ப
அந்த சாக்கடை நீரை பாருங்க, அவர் கையை தானா போய் அப்படி கையை தடுத்து அந்த தண்ணியை நக்குது. தோத்திரம், எடுத்து குடிக்க கூட முடியல. சோத்திரம், அதுதான் ஜீவன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? நான் ஃபில்டர் வாட்டர் தான் குடிப்பேன், அந்த வாட்டர் தான் குடிப்பேன், இந்த வாட்டர் தான். உன் உயிரை காக்க வேண்டும் என்று உன் உயிருக்கு நிர்பந்தம் ஏற்பட்டால் அது சாக்கடை தண்ணீரை கூட குடித்து இந்த உயிரை அது காப்பாற்றும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அந்த ஜீவனுக்கு தான் தெரியும். அப்பத்தான் எல்லாரும் இப்ப நாங்களெல்லாம் ஓடி வந்த, ஓ இவருக்கு வேற ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி அப்புறம் எல்லாரும் எடுத்து வந்து தூக்கி உட்கார வச்சு தண்ணியை குடிச்சா கடக்கு 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 கடக்குன்னு தண்ணியை குடிக்கிறார் பாருங்க. அப்புறம் தூக்கிட்டு போகும்போது தான் தெரியுது, டென்ஷன், வாதாடி இருக்கிறார், சண்டை போட்டிருக்கிறார், பிரச்சனை பண்ணி இருக்கிறார், பயங்கர பசி, தாகம் பாருங்க, ரொம்ப பிரஷர் ஜாஸ்தியாகி தண்ணீரை கேட்டிருக்கிறார். தண்ணீர் கிடைக்கல அந்த காலத்தில். தோத்துரும். அல்லேலூயா. ஒரு அல்ல சொல்லுவோமா? ஆகவே மனுஷன் எல்லா சுகபோகத்தோடு இருக்கும் பொழுதாங்க எனக்கு அந்த தண்ணி வேணும், இந்த தண்ணி வேணும்னு கேட்பான். ஆனால் உன் உயிர் போகிற உயிர் போராட்டமான நேரத்தில் அது கலங்கின நீரா, சாக்கடைய நீரா, தோத்திர அசிங்கமான தண்ணியானல்ல அந்த உயிருக்கு தெரியாது. அந்த உயிருக்கு தேவை அதை காப்பாற்றும் ஒரு ஜீவ தண்ணீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே என்ன சொல்லுங்க, ஆச்சாரமா சோத்திரம், இந்த தண்ணீர் கிறிஸ்துவே எனக்கு ஜீவ தண்ணீராய் இருக்கிறார். ஆகாரமா, அந்த அப்பமே எனக்கு கிறிஸ்துவே எனக்கு ஆகாரமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு டீயை குடிச்சாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக, இயேசு அதை ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, ஒரு பண்டம் பலகாரத்தை சாப்பிடும் போது ஆண்டவரே இதை ஆசீர்வதியும், இது எனக்கு ஜீவனாய் மாறட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திர நம்பர் 2 பாருங்க, இது பாவத்தின் தன்மையை நமக்கு உணர்த்துகிறது. சோத்திர ஆச்சாரங்கள் பாவத்தின் தன்மையை உணர்த்துகின்றன. பாவத்தினுடைய கொடூரத்தை அது நமக்கு உயர்த்துகிறது. சோத்திர யாத்திராமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் பார்வோன் சொல்லுவார், நான் இந்த முறை பாவம் செய்தேன். வேகமா சொல்லிட்டு போறேன், வாசிக்க நமக்கு நேரம் இல்லை, சமயம் இல்லை, குறித்து கொள்ளுங்கள். 2வது பார்த்தேன்னா என்னாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே பீலையாம் சொல்லுவார், நான் பாவம் செய்தேன். சோத்திர இவங்க எல்லாம் சொல்லிட்டு வர ஸ்டேட்மெண்ட்டை கவனிச்சிட்டு வாங்க. பார்வோன் சொல்றார், நான் இந்த முறை பாவம் செய்தேன். பிலேயாம் சொல்லுகிறார், நான் பாவம் செய்தேன். யோசுவா 7ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே ஆகான் என்ற ஒரு மனுஷன், ஒரு யூதன், சோத்திரம் பாருங்க, தாம்பளத்தையும் ரத்தாம்பரத்தையும் சில வெள்ளி காசுகளையும் எடுத்து தன்னுடைய கூடாரத்திலே ஒளித்து வைத்து அவன் பிடிபடுகிறான். அப்படி பிடிபடும் பொழுது அவன் மோசே இடத்துல சொல்லுகிறான், நான் கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு சோத்திரம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே சவுல் சொல்லுகிறார், தோத்திரம், நான் பாவம் செய்தேன். எப்படி என்றால் கர்த்தர் செய்ய சொன்ன கட்டளையை நான் நிறைவேற்றாமல், யுத்தத்தை நடப்பித்து பெண்களையும் ஆடு மாடுகளையும் அமலேக்கியரை சங்கரிக்காமல் நான் இங்கு ஓட்டிக் கொண்டு வந்தேன். அது கர்த்தருடைய பார்வையில் பாவமாக காணப்படுகிறது. ஆமென். ஏனென்றால் இந்த அமலேக்கியர்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதிகளாய் இருந்தார்கள். இந்த அமலேக்கு இஸ்ரவேலர் தவித்த நிலைமையில் அனாதைகளைப் போல எகிப்திலிருந்து அவர்கள் வெளியே நடந்து வந்த பொழுது ரெவித்தீமிலே தேடி வந்து அவர்களை வெட்டி கொலை செய்தார்கள். ஆகவே கர்த்தர் அவர்கள் மேல் கோபம் கொண்டிருந்தார். எனவே இப்பொழுது தேசம் உருவான பொழுது முதலாக சவுலை அமலேக்கியர்கள் மேல் யுத்தம் பண்ணும்படி அனுப்புகிறார். அப்படி அனுப்பும் போது சொல்லுகிறார், அமலேக்கியன் வேரோடு சங்கரிக்கப்பட வேண்டும். அவன் ஆடு மாடு முதலானவை உயிரோடு இருக்க கூடாது, ஒருத்தனையும் வைக்க கூடாது, எல்லாத்தையும் சங்கரித்து வா என்று சொல்லி அனுப்பினார். சவுல் செய்த தவறு என்னவென்றால், அவன் யுத்தத்துக்கு போனான், போய் ஜெயிச்சான். ஜெயிச்சுட்டு ஆடு மாடுகள் எல்லாம் நல்லா இருக்கிற கொழுமையான ஆடு மாட்டை எல்லாம் ஒதுக்கி வச்சுக்கிட்டான். தோத்துறோம். அல்லேலூயா. இது 10 படி பால் கறக்கும், இதை கொல்லப்படாது. ஆமென். அல்லேலூயா. ஆமா, விவசாயிக்கு தெரியும். தோத்துறோம். ஆடு மாடு வளர்க்கறவனுக்கு தெரியும், இது நல்ல பால் கறக்கும், படியுள்ள மாடு, பாலுள்ள மாடு, மடியுள்ள மாடு. ஆமென். எப்படி பாஷையெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? அதுக்கு நல்ல மடியுள்ள மாடு. தோத்துறோம். பரவாயில்லப்பா, இதை வச்சிரு. கொஞ்சம் வத்தலும் தொத்தலுமா இருக்கு, போட்டு தள்ளாத. தோத்துறோம். ஆமென். இது நடக்க மாட்டாத கலட்டு மாடு, தோத்து வெட்டாத அப்படின்னு சொல்லி கலட்டு மாற பூரா வெட்டனா. நல்ல பால் கறக்கிற நல்ல காளைகள், கொழுமையான காளைகளை எல்லாம் வைத்துக் கொண்டார். பாருங்க, இந்த கிளடு கட்டையெல்லாம் வெட்டி எரிஞ்சிட்டான். வாலிப பிள்ளைகளை பூரா வச்சுக்கிட்டான்.
இவங்களெல்லாம் கொண்டாந்து வரிசையா வச்சுட்டு சொல்லும் பொழுதுதான் சாமுவேல் சொல்லுகிறார், என்ன காரியம் செய்தீர்? ஆமென். என்ன காரியம் செய்தீர்? தோத்திரம். இவன் சொன்னா, இல்ல தேவனாகிய கர்த்தருக்கு ஜெயஸ்தம்பம் கட்டும்படிக்கு பெரிய பலி செலுத்தும்படிக்கு நான் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன். தோத்திரம். என்ன காரியம் செய்தீர்? நீர் இரண்டகம் பண்ணினீர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் கர்த்தர் இந்த பலியின் மேல் பிரியமாயிருப்பாரோ? அவருக்கு இதில் பிரியம் கிடையாது. தோத்தனை செய்தது பெரிய தவறு. இப்பொழுதே கர்த்தர் உன்னிடத்திலிருந்து ராஜ்யத்தை எடுத்து உன்னுடைய நண்பனுக்கு அவர் அதை பித்துக் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இரண்டாக பிச்சு கர்த்தர் கொடுக்க போறாரா? தோத்திரம். அப்படின்னு இவன் அதிர்ச்சி ஆயிட்டான். போய் சொல்ற, அப்பதான் சொல்ற, ஐயோ நான் பாவம் செய்தேன். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ராஜ்யம் பிடுங்கப்படும் பொழுது சவுல் போய் அலறுகிறான், உணர்கிறான், நான் பாவம் செய்தேன். ஆனா கர்த்தர் சொல்லிட்டார், நீ என்ன கதறினாலும் சரி, உனக்கு இரக்கம் கிடையாது. தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. நெகேமியா 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவத்தை எப்படி அறிக்கை செய்யணும் அப்படிங்கறத நெகேமியாதான் படிக்கணும். தோத்திரம். சிலர் நம்ம ரொம்ப நேக்கா ஜெபம் பண்ணுவோம். என்ன தெரியுமா? ஆண்டவரே தோத்திரம், அவர்கள் செய்த பாவங்களை மன்னியும். ஆமென். நாங்க பாவம் செய்யல. தோத்திரம். அல்லேலூயா. அப்படின்னு மாதிரி அறிக்கை பண்ணுவாங்க. ஆனா இவர் டைரக்டாவே பண்றாரு, நானும் என் தகப்பன் வீட்டாரும் என் முற்பிதாக்களும் செய்த எல்லா பாவங்களை எங்களுக்கு கிருபையாய் எங்களுக்கு நீர் மன்னித்தரலும். அல்லேலூயா. ஒரு தனி மனிதனாய் இந்த இடத்துல தேசத்துக்காக பாவரிக்க பண்றான். இந்த தேசம் எதனால கைவிடப்பட்டது அப்படின்னு பார்த்தா, தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் தான் பாவம் செஞ்சிருக்காங்க. ஆமென். ராஜாவும் பாவம் செய்திருக்கிறான், மந்திரியும் பாவம் செய்திருக்கிறான், சிப்பாயும் பாவம் செய்திருக்கிறான். ஆனா அவர் அப்படி அறிக்கை பண்ணல. அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க பார்ப்போம். நெகேமியா 1:9. நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால், உங்களில் தள்ளுண்டு போனவர்களும் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்திற்கு நான் அவர்களை கொண்டு வருவேன் என்றும். பாருங்க, எங்க போய் எடுத்து அவர் ஜெபம் பண்றாரு பாருங்க. தோத்திரம். மோசேக்கு நீர் கட்டளை இட்டது. ஆமென். அல்லேலூயா. மோசேயின் கட்டளையை நினைவு கூர்ந்து இங்கு சொல்றார், நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். ஆமென். அல்லேலூயா. அதுதான் திறப்பில் நிற்கிற ஒரு அனுபவம். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுவோமா? திறப்பின் வாசலில் நிற்கிற ஒரு அனுபவம் என்பது என்னவென்றால், பிறரை குற்றம் சாட்டி கொண்டு இருப்பதல்ல. பாருங்க, நம்மை தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்துவது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, லூக்கா 5ஆம் அதிகாரம் 8வது வசனம், சங்கீதம் 51:9, தேவரீர் ஒருவருக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்தேன். லூக்கா 5:8 சொல்லுகிறது, பாவியாகிய மனுஷன் என்னை விட்டு நீ போக வேண்டும் என்று சொல்லி பேதுரு அங்கு கேட்பதை பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 1:15 நீங்கள் வாசித்து பார்த்தால் பவுல் சொல்லுவார், பாவிகளில் பிரதான பாவியாகிய நான். ஆமென். அல்லேலூயா. இந்த ஆச்சாரங்கள்லாம் எதை உணர்த்துகிறது என்றால், பாவத்தை உணர்த்துகிறது. ஆமென். கிறிஸ்துவை மையப்படுத்துகிறது. சோத்திரம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, சோத்திரம். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, தெய்வமே தெய்வமே. அடிமை நான் ஆட்கொள்ளும் என் உடல் உமக்கு சொந்தம். எல்லார் கைகளை தட்டி ஆமென். இதில் என்னாலும் வாசம் செய்யோ,
இதில் எந்நாளும் வாசம் செய்யும். அடிமை நான் ஆண்டவரே, அடிமை நான் ஆண்டவரே, முள்முடி எனக்காக, முள்முடி எனக்காக, ஐயா கசையடி எனக்காக, ஐயா கசையடி எனக்காக. அடிமை நான் ஆண்டவரே. உற்சாகமாய் தெய்வமே தெய்வமே ஆட்கொள்ளு, அடிமை நான். ஹல்லேலூயா. மூன்றாவதாக பாருங்க, முதலாவது கிறிஸ்துவை மையப்படுத்துகிறது, இரண்டாவது பாவத்தின் தன்மையை நமக்கு உணர்த்துகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஆச்சாரங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல கிறிஸ்துவை அது மையப்படுத்தணும், இரண்டாவது பாவத்தின் தன்மையை உணர்த்த வேண்டும். ஆமென். இரண்டாவது, மூன்றாவது இரட்சகரினுடைய தேவையை அது உணர்த்துகிறது. ஆமென். இந்த பலிகள், ஒரு சர்வாங்க தகன பலி, பலி பாருங்க, பலிபீடம், இதெல்லாம் நமக்கு எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், ஒரு இரட்சகர் நமக்கு தேவை. ஆமென், ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து சில வசனங்களை சீக்கிரமாய் வாசியுங்கள். யோவான், ஜான் தி காஸ்பல், சோதரம், 6ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து கவனிங்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே. அத முதல்ல சொன்னேன், நம்ம அதை கண்டிப்பா வாசிப்போம் சொல்லி. தோத்திரம். ஒரு சாப்பாடு எடுத்து பார்க்கும் பொழுது அதுல இயேசு கிறிஸ்துவை ஜீவ அப்பமாக பார்க்க வேண்டும். இயேசு இப்ப சொல்றார், ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். நீங்கள் என்னை கண்டிருந்தும், பாருங்க, என்னை பார்த்திருந்தும் நீங்க விசுவாசிக்காம இருக்கிறீங்க. உங்களுக்கு சொன்னேன், கவனிங்கள், பிதாவானவர் எனக்கு கொடுக்கிறவைகள் யாவும் என்னிடத்தில் வரும். என்னிடத்தில் வருகிறவனை, நல்ல கவனிங்க, சோத்திரம். அதாவது தேவன் என்ன நமக்கு கொடுக்கிறாரோ அது என்கிட்ட வரும். தோத்திரம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பாப்போம். இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசம் அதுதான். தேவன் கொடுக்காத ஒன்றும் என்கிட்ட வராது. யார் என்ன சொன்னாலும் சரி, பாருங்க, என்ன கஷ்டப்படுத்தினாலும் சரி, துன்பப்படுத்தினாலும் சரி, உங்களுக்கென்று கர்த்தரை நியமித்திருந்தால், இயேசு சொல்றார், பிதா எனக்கு தருவதெல்லாம் கண்டிப்பா என்னிடத்தில் அது வரும். அல்லேலூயா. அதை யாரும் தடுக்க முடியாது. சோதரா, அடுத்து வாசிங்க. என் சித்தத்தின்படி அல்ல, பாருங்க, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படியே நான் செய்கிறேன். நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்னும் கூட இழந்து போக. தோத்திரம். அல்லேலூயா. அப்படி பாருங்க, உங்க கண்களை ஏறெடுத்து பாருங்க. இந்த இடத்துல இன்னைக்கு இருக்கிறது மட்டுமல்ல, தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற ஒன்றை கூட இழந்து போவது இல்லை. உற்சாகமாக அல்லேலூயா. ஆமென். ஒன்னு இழந்து போறது கிடையாது. சோத்திரம். மிக அழகாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அடுத்து கீழே வாசிங்க வேகமா. கடைசி நாளில் இயேசு கிறிஸ்து எதுக்காக நான் வந்தேன்னு மிக அழகா சொல்றார். அதான் சொன்ன, இரட்சகரின் தேவையை இது உணர்த்துகிறது. ஆமென். சொல்லுங்க பாப்போம். இரட்சகரின் தேவையை உணர்த்துகிறது. இந்த ஆச்சாரங்கள் என்ன உணர்த்தணும் அப்படின்னா, இரட்சகர் தேவை. தோத்திரம். ஆமென். அப்ப அழகா இயேசு சொல்றார், பிதா எனக்கு தந்தவைகளில் ஒன்றை நான் இழந்து போவதில்லை. பிதா எனக்கு தந்ததெல்லாம் என்னிடத்தில் இருக்கும். சோத்திரம். பாருங்க, நான் எதுக்காக வந்தேன் அப்படின்னா, இதை இழந்து போறதுக்காக நான் வரல. ஒரு நாள் வரும், அன்றைக்கு பிதா எனக்கு தந்த எல்லாவற்றையும் நான் உயிரோடு கூட நான் எழுப்பி என் பிதாவின் முன்பாக கொண்டு போய் நான் நிறுத்துவேன். அல்லேலூயா. எதையும் நான் இழந்து போறதில்லை. தோத்திரம். அல்லேலூயா.
இயேசுவின் நாமத்தை விசுவாசித்து இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு பாருங்க, இரட்சகருடைய தேவையை மிக அழகாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அடுத்து இதை விட யோவான் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரை வாசிக்கிறது. மனப்பாடமான வசன பகுதி, வாசிங்க பாப்போம். 3:15 17 வரை. தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு எழுப்பப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அடுத்து கீழே வாசிங்க. நான் இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் இந்த உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி, அதுக்காக தேவன் இந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பல. ஆமென். இந்த உலகத்தில் எத்தனையோ நாயகர்கள் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார்கள். நன்றா கவனிங்க. கிரேக்க மதத்துல, ரோம மதத்துல, சோத்திர இன்னும் பல்வேறு மதங்களிலே பல பேர் பிறந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் எதுக்கு வந்தேன்னு சொன்னாங்கன்னா, இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வந்தேன்னு சொன்னாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னு சொன்னா, நான் யாரையும் நியாயம் தீர்க்கும்படி நான் இந்த உலகத்துக்கு நான் வரவில்லை, உங்களை ரட்சிக்கும்படிக்கே இந்த பூமியில நான் வந்தேன். உற்சாகமாய் கரங்களை தட்டி அல்லேலூயா, ஆமென். யாரையும் அழிக்கிறதுக்காக, நியாயம் தீர்க்கிறதுக்காக, சங்கரிக்கிறதுக்காக, நிக்கிரகம் பண்றதுக்காக நான் இந்த பூமியில வரவில்லை. எல்லாரையும் ரட்சிக்கும் ஏக ரட்சகராக, சர்வலோக ரட்சகராக நான் இந்த பூமியிலே நான் வந்தேன். அல்லேலூயா. ஆகவே ரட்சகரின் தேவையை இந்த பகுதி நமக்கு உணர்த்துகிறது. ரட்சகரின் தேவையை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். தோத்திர, இயேசு மனுஷன் தானே, மனுஷனாய்த்தானே அவர் வந்தார் அப்படின்னு நீங்க சொல்ல, அதுக்கு தான் அவர் சொன்னார், நான் சுயமாய் வரவில்லை, பிதா என்னை அனுப்பினார். அல்லேலூயா. யாரு பேசி உங்களை கன்வீனன்ஸ் பண்ண முடியாது, யாரு பேசி உங்களை மயக்க முடியாது, யாரு பேசி இன்னைக்கு உங்களை தடுக்க முடியாது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பிதாவினுடைய அன்பு நம்முடைய உள்ளத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எனக்குவும் கிருபை போதுமே நேசரே, எனக்குவும் கிருபை போதுமே, எனக்குவும் கிருபை போதுமே, கவலைகள் நிறைந்த, கவலைகள் நிறைந்த எனக்குவும் கிருபை போதுமே நேசரே. ஹல்லேலூயா. ரட்சகரின் தேவை. சோத்திரம். இன்னைக்கு ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ரட்சகர் தேவை. சொல்லுங்க பாப்போம். ஒவ்வொரு ஆத்மாவுக்கு இன்னைக்கு இயேசு ரட்சகர் தேவை. இந்த தேவையை உணர்ந்துதான் இந்த பாட்டை எழுதி இருக்கிறாங்க. எனக்கும் கிருபை போதுமே நேசரே, எனக்கும் கிருபை போதுமே. சோத்திர பாருங்க, தனித்திருக்கிற ஒரு புறாவை போல என் ஆத்துமா தவித்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. துணையில்லா ஒரு மாட புறா போ தவிக்கும் என்னை சேர்த்திடவாரும். துணையில்லா ஒரு மாட புறா போ நாதனின் வருகை தாமதமானால், எல்லாரும் கைகளை தட்டி, விழாமல் காத்திடுமே என்னை, விழாமல் காத்திடுமே, எனக்குவும் கிருபை போதுமே நேசரே, எனக்குவும் கிருபை போதுமே நேசரே. ஹல்லேலூயா. முதலாவது கிறிஸ்துவை மையப்படுத்துகிறது.
இரண்டாவது, பாவத்தினுடைய உண்மை தன்மையை நமக்கு அப்படியே காண்பிக்கிறது. மூன்றாவது, இரட்சகருடைய தேவையை உணர்த்துகிறது. நான்காவது, மீட்பின் முறையை உணர்த்துகிறது. ஆமென். இந்த ஆச்சாரங்கள் நமக்கு எதை காண்பிக்கிறது என்றால், ஒவ்வொரு முறையும் இயேசுவே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக அப்படின்னு இந்த ஆத்துமா சொல்லும் பொழுது, இயேசுவே இதை ஆசீர்வதியும், இன்னைக்கு போற பிரயாணத்தை ஆசீர்வதியும், உம்முடைய பிரசன்னோடு வரட்டும்னு நீங்க சொல்லும் பொழுதே உங்கள் ஆத்மா சொல்லும், இது எனக்கு வாடகை கட்டிடம், இது நிரந்தரமானது அல்ல, இதிலே நான் ஒரு வழி பிரயாணி, ஒரு நாள் நான் மீட்கப்பட்டு என் தேவனோடு கூட தேவனுடைய ராஜ்யத்திலே கொண்டு போய் நான் சேர்க்கப்படுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது 20வது வசனத்தை நாம் அங்கு வாசிக்க பார்த்தால் பாருங்க, அந்த மீட்பை பற்றி அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுவதை நாம் வாசித்து அறிந்து கொள்ளலாம். 1 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 20வது வசனம், 2 வசனங்களில் நாம் அதை வாசித்து அறியலாம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் பாருங்க, வீணான நடத்தையின் என்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவனுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். ஆமென். அதைத்தான் சொல்றார், அழிவுள்ள வஸ்துக்களால எரிச்சு உன் ஆத்துமாவை மீட்க முடியாது. சோத்திர, வெள்ளியினால் இதை மீட்க முடியாது, பொன்னினால் மீட்க முடியாது. ஒரு தங்க கிரீடத்தை தலையில வச்சு சொல்லிட்டா உனக்கு மீட்பு, வெள்ளி கிரீடத்தை வச்சுட்டா உனக்கு மீட்பு, பொன் கிரீடத்தை வச்சுட்டா உனக்கு மீட்பு கிடையவே கிடையாது. வெள்ளியினாலும் இல்ல, பொன்னினாலும் அல்ல, விலையேற பெற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். ஆமென். அல்லேலூயா. ஒரு அல்லே சொல்லுவோமா சத்தமா? போப்பாண்டவர் தலையில் இருக்கிற கிரீடத்தை தூக்கி தலையில வச்சுட்டா மீட்புன்னு நினைக்கிறான். போப்பாண்டவர் கையில் இருக்கிற சிலுவையை தூக்கி அப்படி மூஞ்சி மேல வச்சுட்டா மீட்புன்னு நினைக்கிறான். தோத்திரம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இவைகளினால் மீட்பு அல்ல. ஆமென். எதனால மீட்பு? மாசற்ற சுத்தமான சோத்திர கலங்கம் இல்லாத இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. மிக அழகா சொல்றார், குற்றமில்லாத இரத்தம். தோத்திர, இந்த உலகத்தில் எத்தனையோ ரத்தங்கள் இருக்கிறது, ஆனால் இயேசுவின் இரத்தத்தை தாங்க வாசிக்கும் போது சொல்லப்படுகிறது, அது குற்றமில்லாத இரத்தம். அல்லேலூயா. எல்லாரும் கரம் உயர்த்தி அதற்காக ஒரு அல்லே சொல்லாமா? சோத்திர, எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம். சொல்லுங்க பாப்பா, எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம், அது குற்றமில்லாத ரத்தம். அல்லேலூயா. மாசற்ற ரத்தம், பாவமில்லாத ரத்தம், குற்றமில்லாத ரத்தம், ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை எபிரேயருக்கு எழுதிய நிருபத்தில் மிக அழகாய் சொல்லுவார். வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இவற்றுடைய இரத்தத்தினால் அல்ல, கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை நல்லா சிந்தித்து பாருங்க. தோத்திர, தேவன் இன்னைக்கு நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை கத்த நமக்கு கொடுத்திருக்கிறார்னு சொல்லி. ஹல்லேலூயா. இது சாதாரண ஸ்லாக்கியம் அல்ல, பாருங்க, ஒரு பெரிய ஸ்லாக்கியம். ஆமென். பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே, பாடுபட்டவர் தாமே. பாடுபட்டோர்க்கு கூடு நமக்கோ குறைவில்ல பலனை, கூடு நமக்கோ குறைவில்ல பலனை கொடுத்திடுவா. அல்லேலூயா. நீங்க சாதாரணமானவங்க அல்ல. அல்லேலூயா. தோத்திர, இனி நம் மனசுல அந்த குற்ற மனசாட்சி இருக்கக்கூடாது. இன்னைக்கு நீங்க எழுந்து போகும் பொழுது
ஒரு தெளிவான மனசாட்சியோடு தோத்துறோம். அல்லேலூயா. நான் எந்த விதத்திலும் குறைஞ்சவ கிடையாது. தோத்துறோம். அல்லேலூயா. நான் எந்த விதத்திலும் குறைந்தவன் கிடையாது. ஆச்சாரமா அனுஷ்டானமா தோத்துறேன். அதை விட 100 மடங்கு நான் ஜெபிக்கிறவன். தோத்துறோம். அல்லேலூயா. இரவு பகலா தேவனுடைய சமூகத்துல நான் ஜெபிக்கிறவன், தேவனை தேடுகிறவன், தேவனுக்கென்று கொடுக்கிறவன். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, யாருக்கு நீங்க குறைஞ்சவங்க கிடையாது. தோத்துறோம். நல்ல தைரியமான உங்களுக்கு சொல்றேன். தோத்துறோம். அல்லேலூயா. ஓ, அவனை விட நம்ம குறைஞ்சவனா, இவனை விட எல்லாரை விட கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்துல வெளியேற பெற்ற ரத்தத்தினால பாருங்க, அவர் உங்களை உயரத்துல வைத்து, மற்றவனுக்கெல்லாம் இந்த நம்பிக்கை இல்லை, ஆனா தேவன் நமக்கு ஒரு நம்பிக்கையை வச்சிருக்கிறார். ஒரு நாளில் மேகம் மீது இயேசு வருவார். அவர் வரும் பொழுது கரம் அசைத்து தம்மிடத்திலே அவர் நம்மை சேர்த்துக் கொள்ளுவார். ஹல்லேலூயா. இந்த பாட்டெல்லாம் பாண்டா ரொம்ப நல்லா இருக்கு. தோத்துறோம். ஆமென், ஆமென். அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றது. அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் அவர் வரும் வேளையை எவருமே அறியார், ஆண்டவரே அறிவார். அவர் வரும் வேளையை ஆண்டவரே அறிவார். மேகமீதில் இந்த ஆச்சாரங்களும் அனுஷ்டானங்களும் ஐந்தாவதாக காண்பிக்கக்கூடிய ஒரு காரியம், தேவனோடு உள்ள ஒரு ஐக்கியத்தை அது காண்பிக்கிறது. ஆமென். கடைசியா சொல்லி முடிக்கிறேன். கிறிஸ்துவோடு உள்ள ஒரு ஐக்கியம் பாவத்தை அது உணர்த்துகிறது. சோத்திர பாருங்க, ரட்சிப்பை உணர்த்துகிறது. நான்காவது பார்த்தீங்கன்னா மீட்பை நமக்கு அடையாளம் காட்டுகிறது. ஐந்தாவதாக தேவனோடு உள்ள ஐக்கியத்துக்கு நேராய் நம்மளை அது கூட்டிட்டு போகுது. தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். இந்த பலி எல்லாம், இந்த முறையெல்லாம், ஜெபமெல்லாம், ஜெபங்கிறது ஒரு பலி. சொல்லுங்க பாப்போம். ஜெபம் என்பது ஒரு பலி. இதை நான் சொல்லல, வேதமே சொல்லுகிறது. வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரை நம்ம வாசித்து முடித்து விடலாம். தோத்திரம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், the first Corinthians chapter 10 verse 18 to 20. அஞ்ஞானிகள், கவனிங்க, அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகள் தேவனுக்கு அல்ல, பேய்களுக்கு பலியிடுற. அதனாலதான் அதை சாப்பிடாதீங்கன்னு உங்களுக்கு சொல்றோம். தோத்திரம். அஞ்ஞானிகள் பலியிட்டா நம்ம ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, அவங்க தேவனுக்கு அதை பலியிடவில்லை, பிசாசுக்கு பலியிடுறாங்க, பேய்களுக்கு பலியிடுறாங்க. அடுத்து, நீங்க அதை புசிச்சீங்கன்னா நீங்க பேய்களோட ஐக்கியம் ஆயிருவீங்க. அடுத்து சொல்றாரு, கர்த்தருடைய பாத்திரத்திலும் பாருங்க, பேய்களுடைய பாத்திரத்திலும் நீங்க பானம் பண்ணக்கூடாது. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பாருங்க, ரெண்டுக்கு நீங்க பங்குள்ளவர்களாய் நீங்க இருக்க கூடாது. நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? நாம் அவர்ல தேவனிலும் பலவான்களா? பாருங்க, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. அல்லேலூயா. அப்ப இதிலிருந்து ஒரு சத்தியத்தை அவர் சொல்லிக் கொடுக்கிறார். என்னவென்றால், நீங்க இந்த ஆச்சாரங்களை, இந்த பலிகளை நீங்க செலுத்தும் பொழுது, இது ஒரு பலி நினைச்சுங்க. சோத்திரம். சொல்லுங்க பாப்போம் சத்தமா. சோத்திரம். இயேசுவுக்கு சோத்திரம் அப்படின்னு ஒரு பலி செலுத்தினீங்கன்னா அந்த பலியில நீங்க ஐக்கியப்படுறீங்க. தோத்திரம். அல்லேலூயா. வழங்குதா உங்களுக்கு? ஏன் சோத்திரம் சொல்றேன் அப்படின்னா, இயேசுவுக்கு சோத்திரம், இயேசுவுக்கு மகிமை, உம் இரத்தத்துக்கு மகிமை அப்படின்னு சொல்லி இந்த இரத்தத்தை நீங்க சொல்லும் பொழுதே அந்த பலியில் கர்த்தரோடு கூட நீங்கள் ஐக்கியப்படுகிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியிலே அவரோடு கூட நாம் நடந்தோமானால் நாம் பிதாவோடும் குமாரனோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் நம்ம ஐக்கியப்பட்டிருப்போம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை என்ன செய்யும்? சுத்திகரிக்கும்.
ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனோடு இன்றைக்கு நம்ம ஐக்கியம் கொள்ளும்படிக்கு கர்த்தர் இந்த ஆச்சாரங்களை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த ஆச்சாரமெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டா, நான் பெரியவன் நீ சின்னவன்னு காமிக்கிறதுக்கு அல்ல. தோத்திரம். ஹல்லேலூயா. எந்த மனுஷனையும் இழிவானவனாக காட்டுவதற்கல்ல ஆச்சாரம். தோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? நீ தாழ்த்தப்பட்டவன், நீ தீண்டாதவன், நீ தொடத்தகாதவன் என்று சொல்லுவதற்கல்ல ஆச்சாரம். ஆச்சாரங்கள் எதற்கென்றால், நீ தேவனோடு ஐக்கியம் கொள்ளுவதற்காக, நீ தேவனுடைய மனுஷன் என்பதை உனக்கு ஞாபகப்படுத்துவதற்காக. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பாருங்க, அதற்காகத்தான் தேவன் இந்த ஆச்சாரங்களை கொடுத்து தேவனோடு ஐக்கியம் கொள்ளும்படி அவர் உங்களை அழைக்கிறார். அப்படி எல்லாரும் முழங்கால் படியிடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனே நான் உமதண்டையில் என்னோ நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். தேவனே நான் உமதண்டையில் ஏனோ நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மாவலிய கோரமான வன்சிலுவை மீதினில் நான், மாவலிய கோரமான வன்சிலுவை மீதினில் நான், தேவே தொங்க நீரினோ ஆவலாயும் அன்னை சேர்வே. தேவனே நான் உமதண்டையில் ஏனோ நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். தேவனே நான் உமதண்டையில் ஏனோ நெருங்கி ஆவல் பூமியில். யாக்கோபை போகும் பாதையில் பொழுது பாட்டு யாவில் மூட. யாக்கோபை போகும் பாதையில் பொழுது பாட்டு இருள் முடிட. தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை கேட்டி சேர்வேனே. வாக்கடங்காத வல்லநாதா எந்தன் இயேசுவே. தேவனே நான் உமதண்டையில் இயேசுவே சேர்வதே ஆவல் பூமியில். தேவனே நான் உமதண்டையில் ஏனோ நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனே, உம்மோடு சேரும்படிக்கு எங்களுக்கு எத்தனை ஆச்சாரங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறீர். ஹல்லேலூயா. இதெல்லாம் நீ ஜெபிக்கிறவன், தேவனை தேடுகிறவன் என்ற பெருமை கொள்ளும்படிக்கல்ல, நான் பரிசுத்தவான் என்று அகந்தை கொள்ளும்படிக்கல்ல, உன்னை தேவனுடைய பாதத்தில் தாழ்த்தும்படிக்கு. அன்றைக்கு தேவாலயத்தில் வந்த ஒரு மனுஷன், சோத்திரம், ஒருவன் பரிசேயன், ஒருவன் ஆயக்காரன். பரிசேயன் தேவாலயத்திலே நின்று, ஆண்டவரே, நான் ஒரு நாளைக்கு 5 நேரம் நான் தொழுகை செய்கிறேன், என்னுடைய தசபாகம் காணிக்கைகளை செலுத்துகிறேன்,
ஆலயத்துக்கு வருகிறேன் என்று தன் ஆச்சாரங்களை பிரஸ்தாபப்படுத்தினான். ஆனால் ஆயக்காரனோ தூரத்தில் நின்று தூண் மறைவில் நின்று தன் மார்பில் அடித்துக் கொண்டு, ஆண்டவரே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும், பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறதற்கு நான் தகுதி இல்லாதவன். என் மேல் கிருபையாயிரும், என் மேல் கிருபையாயிரும். ஆண்டவர் அவனை நீதிமானாக மாற்றி அனுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுப்போமா? என் வாழ்க்கை கிறிஸ்துவை மையப்படுத்தட்டும். என் வாழ்க்கையின் ஆச்சாரங்கள், என் ஜெபம், என் துதி, என் ஆராதனை, என் தசம்பாகம், என் காணிக்கை, என் வாழ்க்கை, ஹல்லேலூயா, இரட்சகரை எனக்கு காண்பிக்கட்டும். பாவத்தை அது உணர்த்தட்டும், மீட்பை அது உணர்த்தட்டும், தேவனோடு உள்ள ஐக்கியத்தை அது எனக்கு உணர்த்தட்டும். உம்மோடு நான் நெருங்கி ஜீவிக்கணும் ஆண்டவரே, உம்மோடு நான் நெருங்கி ஜீவிக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் தீர்மானிக்கிறீர்கள்? இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அப்பா, நான் விலகி ஓடுறப்பா, புரியாம ஓடுற ஆண்டவரே, கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு என்னன்னு தெரியாம எங்கோ ஓடிக்கொண்டிருக்கிறேன். இயேசுவே, இன்றைக்கு என்னோடு கூட பேசினீரப்பா. குற்றமற்ற, மாசற்ற, விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மகத்துவத்தை, மகிமையை இன்றைக்கு எங்களுக்கு உணர்த்தியதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மோடு நெருங்கி ஜீவிக்க என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என்னை நான் சரியா ஜெபிப்பேன் ஆண்டவரே, சரியா நான் வேதத்தை வாசிப்பேன் ஆண்டவரே, வேத வசனங்களை நான் தியானம் பண்ணுவேன் ஆண்டவரே, என்னுடைய தசபாகத்தை உண்மையா நான் செலுத்துவேன் ஆண்டவரே. கர்த்தருக்கு காலை மாலை அந்தி சந்தி மத்தியான நேரங்களில் தேவ சமூகத்தில் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தரோடு கூட நெருங்கி ஜீவிக்க எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் தேவனே உம்மோடு நெருங்கி ஜீவிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி, ஹல்லேலூயா, எனக்கு ஒரு இரட்சகர் தேவை, எனக்கு ஒரு மீட்பர் தேவை, எனக்கு அவரோடு ஒரு ஐக்கியம் தேவை, இதுவரைக்கும் என் ஆத்மா ஐக்கியம் இல்லாமல் இருக்கிறது, இனி தேவனோடு நான் ஐக்கியம் கொள்ளுவேன், கிறிஸ்துவோடு கூட நான் ஐக்கியம் கொள்ளுவேன். அல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட் காட். ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, இன்றைக்கு கர்த்தர் எங்களோடு பேசிய நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கிருபையின் கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.